வெல்கம் டு ஃபமிதா ஃபேஷன் அண்ட் புட்டிக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டு தான். எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட் எப்படி கட்டிங் போடணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட் கட்டிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இப்போ நான் காட்டுற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 ஃபேப்ரிக்காக எடுத்து ஃபோர் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அது 2 ஃபேப்ரிக்காக எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த வளைவான இடத்துல வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வளைவாக திரும்புது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வளைவாக திரும்பணும். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக ஃபேப்ரிக்கை திருப்பி உள் பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ண பகுதியில் நம்ம வந்து ஓவர்லாக் அடிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 1/2 இன்ச்சு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா நான் ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை விரித்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண பகுதி பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கணும். ஸோ இப்போ ஃபேப்ரிக்கை நடுவில் நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ நடுவில் பிடிச்சிட்டு நான் காட்டுற இடத்துல நடுவில் பிடிச்சி 2ஆக வந்து பிரிக்கணும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரிக்கும் போது நம்ம ஸ்டிச் பண்ணது சென்டர் பாயிண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபேண்ட்டாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் நடுவில் காட்டுற மாதிரி 2 ஸ்டிச்சும் நம்ம நடுவு சென்டர் பாயிண்டில் இருக்கணும். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த கட்டிங். ஸோ யார் வேணாலுமே ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கால் பகுதி கீழே நம்ம வந்து பட்டி வைக்க போகிறோம். ஸோ அதுவுமே நம்ம உள் பக்கமாக தான் வைக்கணும். ஸோ நான் காட்டுற மாதிரி ஓவர்லாக் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 காலுமுக்கே நம்ம பட்டி வைக்கணும் இல்லையா, அதனால் நான் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி 2 காலுக்குமே நான் கட் பண்ணிக்கிறேன் லென்த்தாக. ஸோ மீதி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பீஸாக எடுத்துக்கிறேன். ஸோ 2 பக்கமே ஒரே அளவாக இருக்கணும் இல்லையா, அதனால் நீங்கள் 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க 1.25 இன்ச்சுக்கு. இப்போ இந்த மாதிரி 2 பீஸாக எடுத்தாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி ஓவர்லாக் பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கேன்வாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துல வச்சு கேன்வாஸை மடக்கக்கூடாது, துணியை மட்டும்தான் மடக்கணும். ஸோ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கேன்வாஸ் தள்ளி துணியை 1/2 இன்ச்சுக்கு நான் மடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே லென்த்தாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி எத்தியும் வந்துடும். ஸோ பார்த்து கவனமாக அடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸோடு நம்ம வந்து மடிக்கணும் கிளாத்தை. ஸோ அந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துடும். நான் காட்டுற மாதிரியும் மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி மடித்து எட்ஜு தையல் போடணுங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது கீழே உங்களுக்கு ஃபேண்ட்டு கொஞ்சம் மொத்தமாக பட்டி மாதிரி தெரியுங்க. அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும் ஃபேண்ட்டு. ஸோ நான் காட்டுற மாதிரி எட்ஜ் தையல் அடிச்சுக்கோங்க.
ஸோ 2 பக்கமும் இதே மாதிரி தான் பண்ணணும். உள்பகுதியில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 கால் சைடும் நம்ம வந்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மாதிரி வெட்டிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கேன்வாஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி கீழே எட்ஜு தையல் அடிக்கணுங்க. அப்போ தான் வந்து கேன்வாஸ் நல்லா க்ரிஃபாக நிற்கும், ஸ்ட்ரைட்டாக ஃபேண்ட்டு நிற்கும் நம்ம இப்போ வியர் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் அடித்தாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தட் தான். இப்போ எல்லோரும் மெட்டீரியல் எடுத்து நேர் கட் பேண்ட் அடிச்சுக்கிறாங்க ரெடிமேட் மாதிரியே. ஸோ இன்றைக்கி எல்லாமே அதிகமாக விரும்புகிறது இந்த நேர் கட் பேண்டிங் தான். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் பேக்கெட் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பேக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி 2 காலுக்கும் நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண பகுதியை 2ஆக மடக்கிக்கோங்க. ஸோ 2ஆக மடக்கி நான் இவங்க உடம்பு கால் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அவங்க இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 6, 7 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஃபேப்ரிக் எப்பயுமே 2 இன்ச்சுக்கு தான் இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 2 இன்ச்சுக்கு இருக்குதுங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்டிங் உங்களுக்கு கட்டிங் நான் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கட்டிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக 2 இன்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஃபேப்ரிக் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா ஏற்றி வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்கடிக்கும். ஸோ சுருக்கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நீவி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய ஃபுல்லாக அப்படியே அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கால் வரைக்குமே நமக்கு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வரும்போது இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் இருந்தால் போதும் அகலம். ஸோ இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறேன் பாருங்கள், 1 இன்ச்சுக்கு தான் இருக்கும் அந்த அகலம், 1 இல்லை 1.5. ஸோ அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. ஸோ அப்படியே நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படியே அந்த அகலத்தை நீங்கள் 2 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடுங்க.